அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே இன்னைக்கு டே 7. இன்னைக்கு என்ன ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இத இப்ப காட்ட முடியாது. தெரியுதுங்களா? வெந்தயம். வெந்தயம் வந்து நைட்டே ஊற போட்டாச்சு. ஊற போட்டு அந்த தண்ணிய முதல்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பிரஷ் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வெந்தயம் பிரஷ் பண்ண உடனே வெறும் வயித்துல குடிக்கணும். டெய்லி குடிச்சாலுமே நல்லது தான். ஞாபகம் இருக்கிறதில்ல குடிக்கிறதில்ல நம்ம. சரி இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் போடணும் அப்படிங்கிறவங்க, சரி என்ன போடலாம் அப்படின்னு சரி வெந்தய ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருத்துட்டு இந்த தண்ணியை இருத்துட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த வெந்தய தண்ணியை இருத்து இந்த தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ நான் குடிக்க போகிறேன். குடிச்சாச்சு. அடுத்து இந்த வெந்தயத்தை அரைச்சிட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை அரைச்சிட்டு மாஸ்க் போட்டு பார்க்கலாம். ஹாய்ங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இந்த வெந்தயத்தையும் நான் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம காலைல எந்திரிச்சதும் அந்த வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ எடுக்கிறப்ப வந்து மணி 5:40. இப்போ நான் இதை எடுக்கிறப்ப மணி பாருங்க, ஒரு நிமிஷம், லேடிஸ்க்கு எவ்வளோ ஒரு இதெல்லாம் வருதுன்னு பாருங்க. மணி இப்போ இது 5 நிமிஷம் ஃபாஸ்ட், 8:05 ஆகுது. நம்மளுக்கு அந்த வேலைக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தை அரைச்சி வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு அதுக்கடுத்து டைம் இல்லை. இனி இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு அடுத்து நம்ம அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறதான் டைம் இருக்குது. இது இப்போயே இந்த டார்கெட் நான் வைக்காட்டி இந்த ஃபேஸ் மாஸ்க்குமே நான் போட்டிருப்பேனா அப்படிங்கிறது டவுட்டு தான். எப்பயுமே ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சுக்கோங்க. நிர்ணயிச்சுட்டு அதை எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு நம்ம செஞ்சோம்னா தான் செய்வோம் லேடிஸ். இல்லாட்டி வீட்டில் இவங்களுக்கு பார்த்தோம், அவங்களுக்கு பார்த்தோம், இந்த வேலையை பார்த்தேன், அங்கே வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு எதையுமே நம்மளுக்காக எடுத்துக்க மாட்டோம். இப்பயுமே இந்த 30 days சேலஞ்சு நான் கொடுத்து உங்ககிட்டலாம் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நம்மளா செய்வோம் அப்படின்னு நானே மனசில் நினச்சிட்டு செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பேனாங்கிறது சந்தேகம்தான். இதை நம்ம சொல்லிட்டோம், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதனால தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது உங்களுக்கே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலால், ஒரு தீர்மானமாகவோ எடுத்துகிட்டு அதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு, நம்மளே பராமரிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சினாலும் சரி, எதுனாலும் கண்டிப்பாக நம்ம உடல் நலத்தை பார்த்தா தான் குடும்பத்தில் எந்த ஒரு வேலையுமே நம்ம பார்க்க முடியும். நம்மளை வச்சு தான் மற்றவங்களுடைய செயல்பாடு, நம்ம கணவராலும் சரி, குழந்தைகள்னாலும் சரி, யாருடைய செயல்பாடுகளுமே நம்மளுடைய பலத்தை வச்சு தான் அவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கும். அதனால கண்டிப்பாக பெண்களே நம்மளோட உடல் நலத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வெந்தய மாஸ்க்கு இவ்வளோ இருக்க, மீதி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தலைக்கு போட்டு குளிச்சிருவேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வெந்தய மாஸ்க் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மாஸ்க்கை விட்டுட்டு ஜம்முன்னு குளித்து ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. ஹாய்ங்க, இன்றைக்கி டே 7. வெந்தய மாஸ்க்கு சூப்பராக போட்டு தலை குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மை நாமே நேசிப்போம்.